அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நம்ம 2 முக்கியமான நிகழ்வுகள் இந்த வாரத்தில் நடக்க போகுது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில். அதை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு யூரோப்பியன் யூனியனுக்கும் நடுவில் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் ஆக போகுது. அண்ட் அதை பற்றியும் இதுவரையும் நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம், ட்ரம்ப் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறாரு, இந்தியா மேலே டேரிஃப் போடுறாரு, இந்தியாவுக்கு நிறைய கெட்டது பண்ணுறாருன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அது கிடையாது. ட்ரம்ப் அவருக்கே தெரியாம நமக்கு நிறைய நல்லது பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அதை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் அதை தொடர்ந்து சில ஸ்டாக் ஸ்பெசிபிக் நியூஸ் பார்க்க போறோம். அண்ட் இந்த எல்லா டாபிக்கோட டைம் லைனும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான டாபிக் நீங்க செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்க நம்ம சேனலுக்கு முதல் முறை வரீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் இருக்குன்ற பட்சத்துல வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வீடியோட தொடக்கத்துல நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா, இதுவரையும் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஹிஸ்டரியிலே நடக்காத ஒரு விஷயம் சண்டே மார்க்கெட் நடக்கிறது. அது பாத்தீங்கன்னா அடுத்த சண்டே நடக்க போகுது. பிப்ரவரி 1ஆம் தேதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டே இருக்குன்னு சொல்லிட்டு NSE BSE ரெண்டு பேருமே சொல்லிட்டாங்க. அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுவரை NSE BSE ரெண்டே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தானே இருந்தது. ஆனா புதுசா மூணாவதா ஒருத்தன் வரப்போறான், MSCன்னு சொல்லிட்டு. MSCனா மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் கிடையாது, மெட்ரோபாலிட்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அண்ட் இந்த மெட்ரோபாலிட்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை யார் தொடங்கினதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம MCX தான். அதாவது 2008ல கரன்சி டெரிவேட்டிவ் ட்ரேட் பண்றதுக்காக MCX-SX என்ற ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆரம்பிக்கிறாங்க. காலப்போக்கில் பாத்தீங்கன்னா இது ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த அளவுக்கு வால்யூம் இல்லாதனால கொஞ்ச நாளே மூடிடுறாங்க. 2024ல பாத்தீங்கன்னா செபி ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஒரு வாரத்துல ஒரே ஒரு வீக்லி எக்ஸ்பைரி தான் வச்சுக்கணும், அது ஒரே ஒரு இண்டெக்ஸ்க்கு மட்டும் தான் வச்சுக்கணும் சொல்லிட்டு ரூல்ஸ் கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிப்டிக்கு ஒரு நாள் எக்ஸ்பைரி இருக்கும், பேங்க் நிப்டிக்கு ஒரு நாள் எக்ஸ்பைரி இருக்கும், வாரம் ஃபுல்லா ஏதாவது ஒரு எக்ஸ்பைரி இருந்துட்டே இருக்கும். சோ அது பாத்தீங்கன்னா புரோக்கர்ஸ்க்கு, ஜீரோதா மாதிரியான புரோக்கர்ஸ்க்கு நிறைய இன்கம் கொடுத்துட்டு இருந்தது. ஆனா இந்த ரூலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஒரு வாரத்துக்கு ஒரே ஒரு இண்டெக்ஸ்க்கு மட்டும் தான் எக்ஸ்பைரி வச்சுக்கணும். மாசத்துல கடைசி நாள் எல்லா இண்டிசஸ்க்கும் எல்லா ஸ்டாக்ஸ்க்கு நீங்க எக்ஸ்பைரி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அண்ட் இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா MSC, அதாவது மெட்ரோபாலிட்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஏற்கனவே சிக்காயிட்டு இருந்தது இல்லையா, அதுல ஃபண்டிங் பண்றாங்க. ஜீரோதா, க்ரோ இந்த மாதிரியான புரோக்கர்ஸும் நிறைய பப்ளிக் செக்டர் பேங்க்ஸும், ராகேஷ் சுஞ்சனவாலா அவங்க கம்பெனி, அப்புறம் ராதாகிருஷ்ணன் தமானி, இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஃபண்டிங் பண்ணி அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை மறுபடியும் கொண்டு வராங்க. இதனால பாத்தீங்கன்னா BSE NSEக்கு பெரிய அடி உள்ளதா செய்யும். இனிஷியலா இந்த MSCல வால்யூம் இல்லாம இருந்தாலும் போக போக பாத்தீங்கன்னா இவங்களும் ஒரு வீக்லி எக்ஸ்பைரி கொண்டு வரும்போது ட்ரேடர்ஸ் அங்க மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால வரும் நாட்கள்ல BSEயோட ஷேர் பிரைஸ் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த MSCல MCX ஒரு சிக்னிஃபிகன்ட் ஷேர்ஸ் ஹோல்ட் பண்றதுனால இந்த MSC இன்க்ரீஸ் ஆக அது MCXோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பாசிட்டிவான ஒரு விஷயம். அண்ட் இந்த MSC ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விஷயத்துல இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். காரணம் என்னன்னா, ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய ஷேர்ஸ், இப்போ NSE இருக்குல்ல பாத்தீங்களா, அது அப்புறம் டாடா கேபிட்டல், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் அன்லிஸ்டட் மார்க்கெட்ல நாங்க வாங்கி தரோம்னு சொல்லிட்டு நிறைய ஏமாத்துறாங்க. சில பேர் லெஜிட்டிமேட்டா வாங்கியும் கொடுத்தாங்க, ஆனா ஹையர் வேல்யூவேஷன்ல வாங்கிட்டு இருந்தாங்க. இதனால டாடா கேபிட்டல் லிஸ்ட் ஆகும்போது அது அன்லிஸ்டட் மார்க்கெட்ல வாங்கினவங்களோட ஷேர் பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 50% கம்மியாக தான் லிஸ்ட் ஆச்சு. இதனால அவங்க பெரிய லாஸ்ல வந்தாங்க. ஸோ இந்த MSC IPO வரப்போகுது, அன்லிஸ்டட் மார்க்கெட்ல நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சில பேர் உங்களுக்கு சொல்லலாம். அது பாத்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்கலாம், இல்ல தெரிஞ்சவங்களா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். ஸோ இவங்க கிட்ட போய் மாட்டிக்காதீங்க. உங்களுக்கு இந்த மெட்ரோபாலிட்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிசினஸ் மேல நம்பிக்கை இருக்குன்ற பட்சத்துல நீங்க ஒன்னும் இல்ல, MCX ஷேர்ஸை போய் வாங்குங்க, அதுவே போதும். ஏன்னா இந்த MCXக்கு MSCல இருக்கிற ஷேர் பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆக இவங்களோட நெட் அசெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ MCX ஷேர்ஸ் வாங்கினாலே போதும். அடுத்து யூரோப்பியன் யூனியனோட பிரசிடென்ட் உர்சலா பாத்தீங்கன்னா போன வாரம் டாவோஸ்ல இருந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம்ல சொல்லியிருந்தாங்க, இந்த மீட்டிங் முடிச்சுட்டு நான் ஸ்ட்ரைட்டா இந்தியாவுக்கு போக போறேன்ட்டு. அவங்க சொன்ன மாதிரி போன ஜனவரி 24ஆம் தேதி சனிக்கிழமை இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. அண்ட் நேத்து பாத்தீங்கன்னா ரிபப்ளிக் டே ஃபங்க்ஷன்ல கலந்துட்டாங்க. அண்ட் இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா சில அப்டேட்ஸ் வந்திருக்கு. யூரோப்புக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் கிட்டத்தட்ட 99% செக்டர்ஸ்ல ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்திருக்கு. இன்னும் இந்த அப்டேட்டை பத்தி கிளியரான டீடைல்ஸ் வரலனா கூட ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி பத்தின ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதாவது யூரோப்ல இதுவரையும் உற்பத்தி பண்ண கார்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா 110% வரை டேரிஃப் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இதுக்கு மேல அந்த 110% டேரிஃப்ன்றது 40% குறைக்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம கார் கம்பெனிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான விஷயம். இந்த நியூஸை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நிப்டி ஆட்டோ இண்டெக்ஸ் 2% வரை நெகட்டிவா இருந்தது. அண்ட் மகேந்திரா கம்பெனியோட ஷேர்ஸ் பாத்தீங்கன்னா 4% வரை நெகட்டிவா இருந்தது. அண்ட் டாடா மோட்டார்ஸோட ஷேர் 2% வரை நெகட்டிவா இருந்தது. சோனா BLW பிரிசிஷன் ஃபோர்ஜிங்ஸ் ஷேர்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. காரணம் என்னன்னா, இவங்க பாத்தீங்கன்னா யூரோப்பியன் கம்பெனிஸ்க்கு ஸ்பேர் பார்ட் விற்கிறாங்க. அண்ட் இந்த ஆட்டோ ஆன்சிலரி மட்டும் இல்லாம இன்னும் சில இண்டஸ்ட்ரீஸ் இதனால பெனிஃபிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, ஜுவல்லரி இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் பெனிஃபிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் அதை பத்தின அப்டேட் எல்லாம் இதுக்கு மேலதான் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். அடுத்து நான் வீடியோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ட்ரம்ப் நமக்கு நெகட்டிவா பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம். ஏன் நானும் கூட அப்படிதான் நினைச்சேன். ஆனா அவர் நம்மளுக்கு பாசிட்டிவா தான் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அது அவருக்கே தெரியாது. காரணம் என்னன்னா, இந்த ட்ரம்ப் டேரிஃப் போட்டதுனால இதுவரையும் இந்தியாவும் சைனாவும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களா. நமக்கும் பிரிட்டனுக்கும் நடுவில் ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நம்ம சைன் பண்ணிட்டோம்.
இன்னைக்கு யூரோப்பியன் பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் பெரிய அளவில் ஒரு நல்லது பண்ணிட்டு இருக்காரு. உலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற வீடுகள் தான் வந்து அதிகமான தங்கத்தை வச்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த தங்கத்தோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கிட்ட இருக்கிற மொத்த தங்கத்தில் 4 மடங்கு இருக்கும். ஸோ இவர் இந்த மாதிரி எல்லார்கிட்டையும் வம்பு இருக்கிறதுனால கோல்டு ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஜனவரி 26, 2026 நம்ம ரிபப்ளிக் டே அன்னைக்கு $5000 கிராஸ் பண்ணிடுச்சு. நீங்கள் ஏதாவது யூபிஎஸ்சி எக்ஸாமோ இல்லை வேறு ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமோ எழுதும்போது இதை கேள்வி கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் மனப்பாடம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னைக்கு கோல்டு வந்து ஃபஸ்ட்டு $5000 கடந்ததுன்னா 2026 ரிபப்ளிக் டே அன்னைக்கு வந்து கடந்துச்சுன்னு சொல்லிடலாம். ஸோ இன்னைக்கு காலையில் நான் எழுந்துட்டு வழக்கம் போல் வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது தங்கத்தோட விலை வந்து பயங்கரமாக விழுந்துருச்சுன்னு சொன்னாங்க. என்னடா இது நேற்று தானே ஏறிச்சு மறுபடியும் விழுந்துருச்சா அப்படின்னு பார்த்தா நேற்று இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் தங்கத்தோட விலை வந்து $5100 வரையும் போயிட்டு முடியும் போது பார்த்தீங்கன்னா $5009 முடிஞ்சிருக்கு. இதுக்கு வந்து அவ்வளோ பெரிய வீழ்ச்சி, பெரும் வீழ்ச்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் போட்டுட்டாங்க. நீங்கள் சில்வர் ப்ரைஸஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு விழுன்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதை 50% வரையும் கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். அதை பற்றி பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோவில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஆனால் தங்கத்தோட விலை வந்து அந்த அளவுக்கு பெரிய கிராஷ் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. மேபி இங்கேருந்து வந்து அதிகபட்சம் ரொம்ப அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 20% கிராஷ் ஆகலாம். அதாவது $5000 இருந்து $4000 வரலாம். அதுக்கு மேலே கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. காரணம் என்னன்னா இது நானோ நீங்களோ வாங்குறதுனால தங்கத்தோட விலை வந்து இன்க்ரீஸ் ஆகலை. நிறைய நாடுகளோட சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து இந்த தங்கத்தை வாங்குறாங்க. ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா போலாந்து வந்து 150 டன் வாங்குறதா நம்ம வீடியோலேயே நம்ம பேசியிருந்தோம். இந்த மாதிரி நாடுகள் வந்து தங்கத்தை வந்து அதிகமாக வாங்குறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மால் தான். இவர் பண்ண வேலையில் டாலர் மேலே இருக்கிற நம்பிக்கையை வந்து எல்லா நாடுகளும் இழந்துட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம், தங்கம் வந்து 1,25,000 வந்து ரீச் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னொரு அப்டேட் என்னன்னா இந்த வருஷம் முடியறதுக்குள்ளார பிரிக்ஸ் மாநாடு வந்து நடக்க போகுது. இந்த வருஷம் வந்து பிரிக்ஸ் மாநாடு வந்து நம்ம இந்தியா தான் வந்து தலைமை எடுத்து நடத்த போறாங்க. அண்ட் இந்த பிரிக்ஸ் மாநாட்டில் புதுசாக ஒரு சிஸ்டத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இதுவரையும் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ட்ரேட் வந்து எப்படி நடந்துட்டு இருந்ததுன்னா ஷிஃப்ட் சிஸ்டத்து மூலியம் தான் நடந்துட்டு இருந்தது. அதாவது இந்தியாவில் இருக்கிற ஒருத்தர் வந்து சவுதியில் வந்து கச்சா எண்ணெயை வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். இவர் வந்து இந்தியன் ரூபியை ஷிஃப்ட் சிஸ்டத்தில் அனுப்பி டாலராக மாற்றிட்டு அதுக்கப்புறம் சவுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெயை வாங்குவாங்க. ஆனால் இந்த பிரிக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய புதிய சிஸ்டத்தில் டாலரை யாரும் வாங்க போகிறது கிடையாது. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காக்கான இன்னும் நிறைய டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன் இப்போ யூரோப்பியன் யூனியனோட பிரசிடென்ட் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து ட்ரேட் டீல் சைன் பண்ணுறதுக்கே தையாத்தக்கான்னு குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து யூரோப்பியன் யூனியனுக்காக எவ்வளோ வந்து பண்ணியிருக்கோம் தெரியுமா, நாங்கள் எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கோம் தெரியுமா, நீங்கள் போய் எங்களை இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ட்டு. இவங்க தான் சும்மா இல்லாமல் கிரீன்லாண்ட் விஷயத்தில் யூரோப்பியன் யூனியன் கூட போய் சண்டை போட்டது. நாட்டோன்னு ஒரு அமைப்பை கொஞ்சம் கூட மதிக்காமல் நடந்துட்டது இவங்க தான். இப்போ வந்து யூரோப்பியன் யூனியன் வந்து இந்தியா கூட ட்ரேட் அக்ரிமெண்ட் பண்ணுறதுக்குள்ள இப்படி வந்து சரண்டர் ஆகிறாங்க. இவங்க யூரோப்பியன் யூனியன் கூட மட்டும் இல்லை, கனடா கூட வந்து வம்பிழுக்கிறாங்க. நீங்கள் ஒரு வேளை சைனாவோட ட்ரேட் டீலை சைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 100% வரை டேரிஃப் போடுவா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்காரு. இப்படியெல்லாம் பண்ணாக்கா டாலரை யாராச்சும் நம்புவாங்களா? ஸோ இப்படி எல்லாருமே டாலரை விட்டு விலக பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஒரு அன்சர்டனிட்டியான சுச்சுவேஷன் வரதான் செய்யும். இந்த சுச்சுவேஷனே தங்கத்தை, அதாவது நம்ம ரீட்டைல் மார்க்கெட்டில் $1,50,000 மேலே கொண்டு போய் சேர்த்திடும். அண்ட் இன்னைக்கு பிராடர் மார்க்கெட் பார்த்தோம்னா நிஃப்டி காலையில் வந்து ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. ஆனால் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவியர் செல் ஆஃப் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் 25,000 பிரேக் பண்ணி 24,950 பிரேக் பண்ணுச்சு. அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட்டான ஒரு ரிகவரி வந்துருச்சு. அண்ட் எண்ட் ஆஃப் த டேல வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. அண்ட் கமிங் டேஸில் வந்து பிராடர் மார்க்கெட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஈவெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் மீட்டிங் வந்து நடக்க போகுது. அண்ட் மேக்ஸிமம் வந்து எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்குன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வந்து எந்த விதமான மாற்றமும் இருக்காதுன்னு சொல்லி தான் இருக்கு. அண்ட் நம்மளோட ஆர்பிஐ ரெப்போ ரேட் மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1 வீக்ல 6ஆம் தேதி நடக்க போகுது. அண்ட் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்துடும். ஸோ இந்த 3 ஈவெண்ட்டும் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிராடர் மார்க்கெட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான ஈவெண்ட்ஸ். ஸோ மேக்ஸிமம் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டுக்காக தான் வந்து எதிர்பார்த்துருக்காங்க. பட்ஜெட் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய வேறு எந்த ஈவெண்ட்டும் இல்லை. அண்ட் இந்தியா யூரோப்போட எஃப்டிஏவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சைன் பண்ணி முடிச்சுட்டாங்க. அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியனோட பிரசிடென்ட் வந்து நாங்கள் வந்து டீலை வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அவங்க குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அது ட்ரம்ப்புக்கான பதிலடியாக தான் இருந்தது. கோஆப்ரேஷன் இஸ் த ஒன்லி ஆன்சர் டு த குளோபல் சேலஞ்சஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தம்பி நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னா நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்துருவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. We did it. We did it. We delivered the mother of all deals. We are creating a market of 2 billion people, and this is the tale of two giants. The world's second and fourth largest economies. Two giants who choose partnership in a true win-win fashion. A strong message that cooperation is the best answer to global challenges. பேங்க் நிஃப்டி வைஸ் பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டக் ஆஃப் வாரே நடந்தது. ஹெவி வெயிட்ஸான கோட்டாக் மஹிந்திரா பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா -4% ஏறி போச்சு. அண்ட் ஆக்சிஸ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா +4% ஏறி போச்சு. அண்ட் அது எதனாலன்றது வந்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸில் வந்து பார்ப்போம்.
அடுத்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ்னு பார்த்தோம்னா வேதாந்தா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் ஒன்று பண்ணியிருக்காங்க மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம். அதாவது அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்துஸ்தான் ஜிங்க்ல கிட்டத்தட்ட 62% ஷேர்ஸ் இருக்கு. இந்த 62% ஷேர்ல 1.6% ஷேர்ஸ் வந்து விற்க போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ரீசெண்டாக வந்து சில்வர் பிரைசஸ் வந்து ஏறிட்டு இருக்கிறதுனால இந்துஸ்தான் ஜிங்கோட ஷேர் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 4800 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஷேர்ஸ் வந்து விற்க போறாங்க. அண்ட் இன்னைக்கு க்ளோசிங் பிரைஸ் ஆன 726 ரூபாய்க்கு விற்க போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒருவேளை இந்த OFS வந்து ஃபெயிலியர் ஆகிற பட்சத்தில் அது ஷேரை வந்து நெகட்டிவ் இம்பாக்ட் பண்றது வாய்ப்பு இருக்கு. ஆனா சில்வரோட பிரைசஸ் வந்து இதே மாதிரி பாசிட்டிவா இருக்கும்போது எல்லாருமே இந்துஸ்தான் ஜிங்க் மேல புல்லிஷா தான் இருப்பாங்க. அண்ட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ்னு பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஆக்சிஸ் பேங்கோட Q3 நம்பர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தது நல்லாவே வந்திருக்கு. அனலிஸ்ட் எல்லாருமே என்ன எதிர்பார்த்தாங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் வந்து ஒரு சுமாரான நம்பர்ஸ் தான் கொடுக்குன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அதை விட நல்ல நம்பர்ஸ் வந்ததுனால இன்னைக்கு ஷேர் பிரைஸ் வந்து பாசிட்டிவாக ரியாக்ட் ஆயிருக்கு. அண்ட் அவங்களோட நம்பர்ஸ் பார்த்தோம்னா இயர் ஆன் இயர் பேசிஸில் டெபாசிட் அண்ட் அட்வான்சஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 14-15% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினும் பார்த்தீங்கன்னா 4% மேலே இருக்கு. அண்ட் அவங்களோட அசெட் குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா NPAவும் சரி கிராஸ் NPAவும் சரி ரொம்ப டீசென்டான லெவலில் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்கோட ஷேர் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அண்ட் கோட்டாக் மஹிந்திரா பேங்கோட ஷேர் பிரைஸ் வந்து நெகட்டிவாக இருந்தது. கோட்டாக் மஹிந்திராவோட ரிசல்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு மோசமாக இல்லை. இருந்தாலும் ஷேர் பிரைஸ் நெகட்டிவாக இருக்கிறதுக்கு காரணம் எல்லா அனலிஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டாக் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குன்னு எதிர்பார்த்துருந்தாங்க. அந்த எதிர்பார்ப்பு வந்து பூர்த்தி செய்ய முடியாத காரணத்தினால கோட்டாக் பேங்கோட ஷேர்ஸ் வந்து இன்னைக்கு விழுந்திருக்கு. அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கரூர் வைஸ்யா பேங்க் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 10% மேலே இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 39% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் வந்து KVBயில் வந்து ஷேர்ஸ் வச்சிருக்கேன். ஸோ எனக்கு வந்து அவங்களோட ரிசல்ட் வந்து மெயில் அனுப்பிட்டாங்க. அண்ட் இவங்களோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 690 கோடியில் இருக்கு. அண்ட் இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 4% இருக்கு. அண்ட் இவங்களோட நெட் NPA வந்து பார்த்தீங்கன்னா 0.19% இருக்கு. இந்த டிசம்பர் குவார்ட்டர்ல பேங்கிங் கம்பெனிஸ்ல கொடுத்த பெஸ்ட் ரிசல்ட்னா அது கரூர் வைஸ்யா பேங்கோட ரிசல்ட் தான் சொல்லலாம். இந்த அளவுக்கு ஒரு ப்ராஃபிட் growth யாருமே காட்டல. அதே மாதிரி இந்த அளவுக்கு பெட்டர் அசெட் குவாலிட்டியை யாருமே காட்டல. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரூர் வைஸ்யா பேங்கோட ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாமே வந்து ஹாப்பியாக தான் இருப்பாங்க. அண்ட் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா என்னோட போர்ட்ஃபோலியோல இன்னொரு கம்பெனி வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அது PTC சொல்லலாம், பவர் ட்ரேடிங் கார்பரேஷன். அந்த கம்பெனியோட ஷேர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 6% வரையும் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஓவர் த வீக்கெண்டில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த மேரிகோ கம்பெனி இருக்குல்ல, அதாவது பேராஷூட் எண்ணெய் விற்கிற கம்பெனி இருக்குல்ல, அவங்க வந்து PVR ஐநாக்ஸ் கிட்ட வந்து ஒரு ஸ்நாக்ஸ் கம்பெனி வந்து விலைக்கு வாங்கியிருக்காங்க. 227 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. விச் மீன்ஸ் அவங்க FMCG பிஸ்னஸ்ல மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸ் செக்மெண்ட்லையும் வந்து என்டர் ஆக போறாங்கன்றதை இதை காட்டுது. இது வந்து பார்த்தீங்கன்னா மேரிகோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு லாங் டர்ம் வெல்த் கிரியேஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்பலாம். அண்ட் PVR ஐநாக்ஸோட ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இதை கவனமாக பார்க்கணும். காரணம் என்னன்னா ஒவ்வொரு அசெட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வித்துட்டு இருக்கிறத வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரெட் ஃபிளாக். அது மட்டும் இல்லாமல் PVR ஐநாக்ஸ் தொடர்ந்து லாஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து டாடா பவர் பற்றி ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது வந்து ஒரு பாசிட்டிவான அப்டேட். இவங்களுக்கு வந்து பூட்டானில் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சராக ஒரு ஹைட்ரோ பவர் பிளான்ட் வந்து இருக்கு. இந்த ஹைட்ரோ பவர் பிளான்ட்டுக்கு வந்து வேர்ல்டு பேங்க் வந்து லாங் டர்ம் ஃபைனான்ஸ் நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் இந்த ஹைட்ரோ பவர் பிளான்ட்லேருந்து உற்பத்தி செய்கிற கரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 80% வந்து இந்தியாவுக்கு தான் வருது. ஸோ டாடா பவர் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து இது ஒரு பாசிட்டிவான நியூஸ். வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா அதானியோட ஷேர்ஸ் வந்து 10% வரை நெகட்டிவாக இருந்தது. அந்த US பிரைபரி கேஸ் விஷயமா தான். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவிட்டி வந்து பேட்டில் பண்ணுற மாதிரி பாசிட்டிவ் வந்து ஷேர் ப்ரைஸஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது எதிர்பார்த்தது தான். அதானி பற்றி ஒரு நெகட்டிவான நியூஸ் வரும், உடனே வந்து 10% ஷேர் விழும். அடுத்து ஒரு 3 மாதத்துல 6 மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதானியோட ஷேர் ப்ரைஸஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். காரணம் என்னன்னா வந்து அதானியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஷேர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து டெவலப் ஆகாதுன்னு தான் எனக்கு தோணுது. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபைனை போட்டு முடிக்க போகிறாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அதானி கிரீன் எனர்ஜியோட முடிய போகுது. அண்ட் மற்ற அதானி கம்பெனிஸ்க்கு வந்து இதனால் வந்து ஒரு இம்பாக்ட் இருக்கிறது கம்மி தான். இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த நிமிஷம் வரையும் பார்த்தீங்கன்னா FIDI டேட்டா வந்து இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஒன்ஸ் அது ரிலீஸ் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா கீழே பின் கமெண்ட்டில் வந்து அதை மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோவில் உள்ள தகவல்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.